உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலி இன்னைக்கு நான் டெல்லிக்கு போறேன். ஓ அப்படியா? பாஸ் அங்கதான் இருக்காரு. என்னைய வர சொன்னாரு. ஹெலிகாப்டர்ல தான் போறேன். இதுதான் நீங்க சீக்ரெட்னு சொன்னீங்களா? அது நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி சிறிய ஒரு வாட்டி ஹெலிகாப்டர்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ராம், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ பேச்ச போய் கேக்குறீங்க. இது என்ன உங்களுக்கு விளையாட்டா? ஆபீஸ் ஹெலிகாப்டர்ல எப்படி ரவுண்டு போக முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை பாஸ் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். வேண்டாம் ராம், அது தப்பாயிடும். ஒருவேளை நீங்களே பாஸா இருந்திருந்தா எம்ப்ளாயோட பொண்ணை யாராவது ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறான்னு தெரிஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஒருவேளை அவர் எதுவும் கேட்காம இருந்தா நல்ல பாஸாவே இருக்க முடியாது. அது ஒருவேளை நான் பாஸா இருந்தா எனக்கு என்ன தோணி இருக்குன்றதுலாம் அது செகண்டரி தானே. ஒருவேளை நானே கூட்டிட்டு போயிட்டா? ஆனா நீங்க தான் பாஸ் இல்லையே. உன் பேச்சு கொஞ்சம் நிறுத்துறியா? ஃப்ரெண்ட், வாங்க நம்ம போலாம். ஹோய், உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இரு. நீ ஒண்ணு ஹெலிகாப்டர்ல போக வேண்டாம். சீதாமா? என்ன சீதாமா? என்னோட ஃப்ரெண்ட் தான் கூட்டிட்டு போறாருல. எனக்கு ப்ராமிஸ் கூட பண்ணிருக்காரு. ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் என்ன கூட்டிட்டு போலனா அவருக்கும் நல்லதில்ல, புரியுதா சீதாமா? என்ன போக விடு. ஓஹோ, உன் ஃப்ரெண்டு இவ்ளோ பெரிய ப்ராமிஸ உனக்கு பண்றதுக்கு முன்னாடி என்னோட சின்ன லஞ்ச் பாக்ஸ் அவருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருந்திருந்தா நானும் அவரை நம்பி இருப்பேன். செல்லும், எங்க பாரு. உன் ஃப்ரெண்டுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி டெல்லிக்கு போகணுங்கிறாரு. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? ஏற்கனவே அவரு தாத்தா பாட்டி வீட்ல ரொம்ப நேரம் இருந்துட்டாரு. இப்போ உடனே கிளம்பலன்னா லேட் ஆயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரி. உன் ஃப்ரெண்டு லேட்டா போனார்னா உனக்கும் கஷ்டம் தானே. ப்ளீஸ் செல்லம், உன் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லி அனுப்பு. பை ஃப்ரெண்ட். இட்ஸ் ஓகே, ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம். உங்களுக்கு டைம் இருக்குங்க, பாஸ்க்கு இருக்குமா? நீங்களும் சிரி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பை ஃப்ரெண்ட். ஓ, பாஸ் தான் கால் பண்றாரு. பாத்தீங்களா, ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஒன்ஸ் அகைன். எஸ் சார். சாரா? டேய், ரெடியா இருக்கு. ஐயோ, அப்படியா சார்? என்ன ஐயோங்கறா? டேய், ஹெலிகாப்டர் ரெடியா இருக்குடா. கேன்சல் ஆயிடுச்சா சார்? நோ 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 ப்ராப்ளம் சார். கேன்சல் பண்ணணுமா? சரி, அப்படியே பண்ணிடுறேன் சார். ஷோர் சார். பாய் சார். ஹலோ ஹலோ. டேய், இவனுக்கு என்னாச்சு? எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டு இப்ப சடனா இப்படி சொல்றான். ஏ பிரசாத், ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் கிட்ட போய் நிறுத்து, டீ குடிக்கணும். மறுபடியும் அவ வந்துட்டா அவ்வளவுதான். ஒருவேளை ஃபாலோ பண்றாளா? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வந்தீங்கல்ல, அதுவே போதும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்ல எவ்வளவு போரிங்கா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்களா, ஹைஃபை கொடுங்க. அடம் பிடிக்கிறான்னு சொன்னீங்க, பாத்தீங்களா? அவளே எவ்வளவு சீக்கிரமா காம் ஆயிட்டான்னு. யூ ஷுட் ஃபீல் லக்கி டு ஹேவ் ஹர். நான் கூட லக்கி தான். இன்னைக்கு இல்லனாலும் சீதாமா என்னைக்காவது ஒரு நாள் என்ன அனுப்புவாங்க இல்லையா சீதாமா? ஹெலிகாப்டர்ல போகணுன்றதுக்காக நீ உன்னோட பிஞ்சு கையில எனக்காக சப்பாத்தி செஞ்சு தரல. அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ல ரொம்ப சாதாரணம். நான் நிச்சயமா உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறால உங்களுக்கு, அதுக்காகவாவது அந்த பாக்ஸ நீங்க திருப்பி கொடுத்தா போதும். ஃப்ரெண்ட், எப்படியும் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஃப்ரீ தானே? நாம வேணா விளையாடலாமா? பாத்தீங்களா, உங்க பாஸே உங்களை வேலை வாங்கலனா கூட இவ உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பா. சரி, அவருக்கு வேலை இருக்கும், நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. உன் கூட எல்லாம் விளையாட மாட்டாரு. இன்னைக்கு நமக்கு வீட்டெல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, மறந்துட்டியா? நமக்கு இல்ல, உனக்கு.
ஹெலிகாப்டர்லயும் போக விடல. இப்போ வீட்டை க்ளீன் பண்ணணுமா? முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. சரி, அப்படினா என் ஃப்ரெண்ட் என் கூட இங்கேயே இருக்கணும். அப்பதான் நான் நீ சொல்றத செய்வேன். ஓகே, உன் கூடவே இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணலாம். நிஜமாவா? ஆ, ராம் விளையாட்டா கூட ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அவகிட்ட வசமா மாட்டிப்பீங்க. அட நான் உண்மைதாங்க சொன்னேன். உங்களால முடியாது. என்னமோ தெரியல, நீங்க என்ன சும்மாவே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அப்படியா? அப்படிதான். ஃப்ரெண்ட், காஸ்டியூம் ரெடி. ஏய், இது என்னது? வீட க்ளீன் பண்ணும்போது தலையில டஸ்ட் படக்கூடாதுல, அதுக்கு தான். ஓகே, இப்படியா? எப்படி இருக்கு? சூப்பர். ஆ. ஆ, எப்படி இருக்கு? ஓ, ஓகே ஓகேவா? கூல். சீதம்மா, எங்களை வீட க்ளீன் பண்ண சொல்லி சொன்னேன்ல, இப்ப பாருங்க. தேங்க் யூ. வாங்க ஆரம்பிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். சாரிங்க, பொருள் எல்லாத்தையும் பத்திரமா ஹேண்டில் பண்ணோம்ல. கரெக்ட். பிரியாவோட அம்மாவா? ஹலோ அம்மா, பிரியாக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா, பையன் கிடைச்சாச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்ப என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறாரு. பிரியாக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். வீடியோ கால் வரீங்களா? ஓகே ஓகே. இங்க பாருங்கம்மா, இங்க தான், இங்க தான், இங்க தான். என்னங்க பண்றீங்க நீங்க? இப்படி. போன் அப்பவே அவங்க கட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்ததுக்காக. எங்க சீதாம்மா இவ்ளோ சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.